இங்க இவன் வீட்ல தனியா இருக்கும்போது சும்மா இல்லாம டிவில வர சர்க்கஸ் ஷோவ பார்த்துட்டு, அதுல வர்ற மாரியே கத்திய தூக்கி போட்டு விளையாடலான்னு பார்க்குறான். அப்ப கூட கத்திய நேரா தூக்கி போடாம கண்ணாடிய பார்த்து தான் தூக்கி போடுவான்ட்டு நிக்கிறான். வாட்டி கத்தி எறியும்போது அது பக்கத்துல இருந்த ஒரு காஸ்ட்லியான சிலை மேல பட்டு அந்த சிலையுமே உடைஞ்சு போயிருது. இப்ப அந்த சிலைய சரி பண்றதுக்காக கம் போட்டு ஒட்டும்போது அவசரத்துல பின்பக்கம் முன்பக்கம் வர மாரி ஒட்டி வச்சிடறான். இப்ப கூட சும்மா இல்லாம திரும்பவும் அந்த கத்தி எடுத்து வீச பார்க்கும்போது அவனோட கையை அவனே கிழிச்சுக்கிறான். இருந்தாலும் கைக்கு ஒரு கட்டை போட்டுட்டு திரும்பவும் கத்தியை தூக்கி எறியும் போது குறி தப்பா போயிருது. திரும்பவும் முயற்சி கத்தி எடுத்து வந்து பார்க்கும்போது அந்த கத்தியில ஒரே ரத்தமா இருக்கும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவனுமே போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு இறந்து கிடப்பா. நான் வீசின கத்தியில தான் அந்த பொண்ணு மட்டும் இறந்து போயிட்டான்னு நினைச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லலான்னு பார்க்கும்போது, ஆனா போலீஸ் வந்தா கொலை பண்ணதுக்காக நம்மளதான் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவாங்கன்னு போலீஸுக்கும் கால் பண்ணாம விட்டுறான். இப்ப இந்த விஷயத்த பக்கத்து வீட்டுல இருக்க தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவனே போலீஸை கூட்டிட்டு வந்து நம்மள மாட்டி விட்டுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி இவனே தனியால அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு கோழி சாக்குல அந்த பாடியை கட்டி எடுத்துட்டு வந்து ஒரு ரிக்ஷால வச்சு ஒரு பாலத்துல இருந்து தள்ளி விட்டுறலான்னு கொண்டு வந்திருப்பான். அப்ப கூட அந்த பாடியை கீழே தள்ளி விட்டா எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெட்டை விரிச்சு அந்த பொண்ணோட பாடியுமே அந்த பாலத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு இவனுமே திரும்ப வீட்டுக்குமே வந்துடுறான்.